தொடர்ந்து நாம் ஸ்தோத்திரம் 2 வாரங்களாக, இது 3வது வாரம் ஸ்தோத்திரம், ஒரு தொடர் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? அது என்ன செய்தி யாருக்காவது தெரியுமா? சொன்ன வார்த்தை விசுவாசியின் அதிகாரம் என்ற தலைப்பில் கடந்த 2 வாரங்களாக நம்ம போதித்து வருகிறோம். இது 3வது வாரம். முதல் வாரத்தில் விசுவாசியின் அதிகாரமாக நாம் தேவனோடு கூட ஆளுகை செய்ய பிறந்தவர்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அல்லேலூயா. 2வது வாரத்தில், போன வாரத்தில் நீங்கள் நானும் ஸ்தோத்திரம் ஆளுகை செய்கிறது மட்டுமல்ல, சிங்காசனத்தில் உட்காரப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திலே அமர்ந்து பிதாவாகிய தேவனோடு கூட அவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். நாமும் இந்த உலகத்தில் இருக்கிற கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சிங்காசனத்தில் அமரும்படிக்காகவே தெரிந்து கொண்டப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லி உங்களுக்கு போன வாரத்தில் சொல்லி கொடுத்தேன். அல்லேலூயா. இந்த வாரம் அதை தொடர்ந்து விசுவாசியின் அதிகாரம் என்ற தலைப்பில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. ராஜ்யத்தை ஆளுவதற்கு இப்போ ஆள தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். 2வது சிங்காசனத்தில் அமரும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னேன். இந்த சிங்காசனத்தில் அமருவதற்கும் தேவ ராஜ்யத்தை ஆளுவதற்கும் நமக்கு ஸ்தோத்திரம் வெளிப்பாடு அவசியம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீர்கள்? ஆவிக்குரிய வெளிப்பாடு இல்லாமல் ஆளுகை செய்ய முடியாது, சிங்காசனத்தில் அமர முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை குறித்து தான் இன்றைக்கு தேவ ராஜ்யத்தை ஆள வேண்டுமானால் தேவ ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம செய்திக்கு நேராக கடந்து சொல்லுவோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம். வயதம் இருக்கிறவர்கள் நீங்கள் திருப்பி அதில் இருக்கிற வசனத்தை நீங்கள் கவனிங்க. 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக பைபிள் இருக்கிறவங்க எல்லாருமே கவனிங்க. நான் வாசிக்கும் போது நீங்கள் பார்த்து கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதில் நல்ல செய்திகள் ஸ்தோத்திரம் வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும். ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்கள். மத்தேயு 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பரலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, சத்தமாக நம்ம சொல்லணும் அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை இங்கே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் என்னை யார்? இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வழக்கம் போல ஒரு பட்டணத்துக்கு வர்றார். எங்கே வர்றாரு? செசரியா பிலிப்பு ஸ்தோத்திர பட்டணங்களுக்கு அவர் கடந்து வருகிறார். வரும்போது ஸ்தோத்திரம் அங்கே இருக்கிற சீசர்களை பார்த்து ஆண்டவர் பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், பல விடுதலையை தந்திருக்கிறார், பல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்து கொண்டு வருகிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, தம்மை சூழ்ந்திருக்கிற சீசர்களை பார்த்து, என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஜனங்க என்னை பார்த்து என்ன சொல்கிறாங்க? எப்படிப்பட்ட செய்தி கடந்து வருகிறது? என்னை குறித்து எப்படியெல்லாம் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் ஆண்டவர் சீசரிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ இயேசு கிறிஸ்து சீசர் இடத்துல கேட்ட மாத்திரத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அல்லேலூயா. பொதுவாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உங்களை எலியான்னு ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டோம், எரேமியான்னு சொல்லி கேள்விப்படுகிறோம், அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லி கேள்விப்படுகிறோம். இப்படி பலதரப்பட்ட செய்தி மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சீசர்கள் மற்றவர்களும் இயேசுவினிடத்திலே சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்த்த கேள்வி, ஆண்டவர் எதிர்பார்த்த அந்த நிலை, ஆண்டவர் எதிர்பார்த்ததான செய்தி அவருக்கு கிடைக்காதனால இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சரி, உலகத்தில் இருக்கிறவர்கள் என்னை எரேமியா என்றும் சோத்திரம் சோத்திரம் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சோத்திரம் இன்னும் அவங்க இவங்க சோத்திரம் தீர்க்கதரிசி எல்லாம் சொல்கிறாங்க, ரைட்டு தான். ஆனால் என் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கிற நீங்கள் என்னுடைய அற்புதத்தை பார்த்திருக்கிறீர்கள், என்னுடைய விடுதலையை பார்த்திருக்கிறீர்கள், அநேக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடந்திருக்கிறது. பார்த்த என்னோடு கூட உண்டு உறங்கி 24 மணி நேரமும் என்னோடு கூட இருக்கிற நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவங்களாம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், மக்கள் சொல்லுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க ஏதோ சொல்றாங்க, ரைட், அவங்களுடைய பார்த்த பேசின கண்ணோட்டத்தில் கேட்ட அதை வச்சு சொல்றாங்க. ஆனால் நீங்க என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று ஆண்டவர் சீசர்களிடத்தில் கேட்கின்றார். அல்லேலூயா. அதுக்கு எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. நம்ம தலைவர் எப்பொழுதுமே சோத்திரம் முன்னால் போகிற தலைவர் யாருன்னா பேதுரு தான். அல்லேலூயா. அவர் உடனே சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீமோன் பேதுரு பிரதியுத்தமாக 16வது வசனம் சொல்லுது, சீமோன் பேதுரு பிரதியுத்தமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, அந்த பேதுருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. அந்த பேதுரு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டோடு கூட ஸ்தோத்திரம், அங்கே நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் கேட்ட மாத்திரத்தில் அவன் உண்மையான வெளிப்பாடு, இயேசுவே இந்த வெளிப்பாட்டை அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று, தேவனே இந்த வெளிப்பாட்டை அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று இயேசுவே அடுத்த வசனத்தில் சொல்றார். மத்தேயு 16:17 வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். அல்லேலூயா. கேட்ட வார்த்தை கேட்டுட்டேன்னா அவர் எதிர்பார்த்த பதில், அவர் எதிர்பார்த்த தீம், அவர் எதிர்பார்த்த காரியங்கள் இவன் சொன்ன வார்த்தைக்குள்ள வந்த மாத்திரத்தில் ஆண்டவர் அந்த பேதுருவை உயர்த்தி மெச்சிக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பார் என்ன சொல்றாருன்னா, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், ஸ்தோத்திரம், நீ எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அங்கே இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார். அது சொல்லிட்டு சொல்றாரு, ஸ்தோத்திரம், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று பேதுருவை பார்த்து சொல்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறோம்? உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்றாரு, பரலோகத்தினுடைய வெளிப்பாடுகள், பரலோகத்தினுடைய செயல்பாடுகள், பரலோகத்தினுடைய ஸ்தோத்திரம் காரியங்கள், கிரிகைகள், ஸ்தோத்திரம் மாமிசத்திலும் இரத்தத்திலும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இப்போ அற்புதம் வேணும் அப்படின்னா மாமிசத்திலையும் ரத்தத்திலையும் நம்ம போராடி ஸ்தோத்திரம் அங்க இங்க அப்படி இப்படின்னு போராடி ஸ்தோத்திரம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, மாமிசமும் ரத்தமும் உனக்கு இது வெளிப்படுத்தவில்லை. அல்லேலூயா. அப்போ மாமிசமும் ரத்தமும் ஸ்தோத்திரம், அந்த மாமிசத்தையும் ரத்தத்தையும் கேட்டு செய்யக்கூடிய காரியங்களில் நம்ம ஒன்றுமே வெற்றி பெற முடியாது. ஸ்தோத்திரம், பரலோகத்தினுடைய வெளிப்பாட்டை, பரலோக ராஜ்யத்தினுடைய, இன்னும் சொல்ல போனா பரலோகத்தில் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற
அந்த சிங்காசனம், அந்த ஆளுகை, அந்த ஆசீர்வாதம், அந்த விடுதலை, அந்த சமாதானம் எல்லாம் சோத்திர மாமிசத்திலும் ரத்தத்திலும் இருக்கும்போது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. எத்தனை பேருங்க ஆமீன் சொல்றீங்க? அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற பிதா நமக்கு வெளிப்பாடாய் கொடுத்தால் மாத்திரமே நீங்களும் நானும் பரலோகத்தில் இருக்கிறதை எடுத்து அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அந்த பரலோகத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்கும்படி, எடுக்கும்படி, அதை அனுபவிக்கும்படி நம்முடைய கண்களை திறக்கணும், இருதயத்தில் விசுவாசிக்கணும். அதை எடுத்து அனுபவிக்கக்கூடிய வாஞ்சியும் விருப்பமும் நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது ஸ்தோத்திரம், ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்து நம்மை அநேகத்தில் நம்மை வெளிப்பாட்டின் வழியாய் நடத்துவார். அல்லேலூயா. மாமிசத்திலையும் ரத்தத்திலையும் இருந்துக்கிட்டு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. மாமிசத்திலும் இரத்தத்திலும் இருந்தவர்கள் சொன்ன பதில் தான் தீர்க்கதரிசி, எரேமியா, எலியா, ஸ்தோத்திரம் பலவிதமான காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை இந்த பேதுரு ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வெளிப்பாட்டில் அவன் சொன்னான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆவின்னு சொல்கிறோம்? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்? ஆளுகை என்பது, சிங்காசனத்தில் அமருவது என்பது உலகத்திற்கு பைத்தியமாக இருக்கும். ஆவிக்குரிய வெளிப்பாட்டை பெற்றவர் நமக்கு அது நல்லா தெரியும். ஒரு காலத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறோம்? ஆள போறியா அப்படின்னா நீங்கள் போய் ஒரு இடத்துல சொல்லி பாருங்க, நான் இயேசுவோடு கூட ஆளுகை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஜனங்கள்னு சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க. ஏன்னா அவனுக்கு பரலோகத்தின் வெளிப்பாடு இல்லை. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தினுடைய கண்ணோட்டம் அவனுக்கு இல்லை. பரலோகத்தினுடைய ராஜ்யத்தில் இருக்கிறத பார்க்கறதுக்கு அவனுக்கு கண்கள் இல்லை. அதனால் அவன் சிரிக்கிறான், அவன் கேலி பண்ணுகிறான், அவன் நம்மை ஸ்தோத்திரம் உதாசீனப்படுத்துகிறான். ஆனால் ஆவிக்குரிய வெளிப்பாட்டை பெற்ற நமக்கு தெரியும், சிங்காசனம் உண்டு. அல்லேலூயா. ஆளுகை உண்டு. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறத நம்ம எடுத்து அனுபவிக்கணும்னா பரலோகத்தின் வெளிப்பாடு நமக்கு அவசியமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் பேதுரு கொஞ்சம் வித்தியாசமா, நீ குமாரனாகி தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. பாரு, அவன் சொன்ன மாத்திரத்தில் சோத்திரம் ஏன் ஏசு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான்? சோத்திரம் ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்கியவான்பா. மாமிசமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவாகிய தேவனே இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை இயேசு சொல்றதுக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை குறித்ததான குறிப்பு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய குமாரன் என்பதை எங்க ஆண்டவர் வெளிப்படுத்தினார்? பிதாவாகிய தேவன் எங்க வெளிப்படுத்தினார் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க வெளிப்படுத்தினார்? நீங்க வாசித்து பாருங்க. இந்த குமாரனாகிய கிறிஸ்து என்ற வார்த்தையை இயேசுக்கு மட்டும்தான் சோத்திரம் தெரியும். அப்பொழுதெல்லாம் சீசர்கள் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கீங்களா இல்லையா? இயேசுக்கு மட்டும்தான் சொன்னார். சோத்திரம் நீங்க வாசித்து பாருங்க. எல்லாரும் திருதிரு முழிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக பார்க்குற மாதிரி இருக்குது. மத்தேயு 4:3 வாசிக்கலாம், உங்களுக்கு தெரியும். அதில் பாருங்க, கொஞ்சம் வாசித்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம், அதில் இருக்கிறதான 3வது வசனத்தை நீங்க வாசிங்களேன். ஆண்டவர் எங்க சொல்லி இருக்கிறார் பாருங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன், அதான் வாசிங்க, அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அல்லேலூயா. பிசாசுகே சந்தேகம். நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி செய்யும் என்று சொல்கிறான். அல்லேலூயா. நீங்க 3வது அதிகாரத்துக்கு வாங்க. 3வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். 3வது அதிகாரம் 16-17 வசனம், அதுதான் மைய வசனம். 3வது அதிகாரம் மத்தேயு 3:16-17 வாசிக்கலாம். அந்த வசனம் தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று சளைத்திலிருந்து கருணை ஏறி உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டு தேவ ஆவி புறாவை போல் இறங்கி
தம்மேல் வருகிறதை கண்டார். அடுத்தது, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அங்கே சீசர்கள் இருந்தாங்களா? எத்தனை ராமேன்னு சொல்றீங்க? சீசர்கள் அந்த இடத்துல இருந்தாங்களா? இயேசு கிறிஸ்து இப்போதான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு இப்போதான் என்ன பண்ணுறாரு? யோர்தான் நதிக்கரையில் யோவான் ஸ்தானகனாலே ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் அவர் 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு தம்முடைய ஊழியத்துக்கு வருகிறார். அதுக்கப்புறம் தான் சீசர்களெல்லாம் ஒவ்வொருத்தரையாக கண்டுபிடிக்கிறாரு, ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை எடுக்கும்போது சொல்லப்பட்ட வார்த்தை யாருக்கும் தெரிஞ்சுது? பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தான் தெரியுமே தவிர சீசர்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அல்லேலூயா! எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதெல்லாம் வெளிப்பாடுங்க, வெளிப்பாட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ 2 பேருக்கு தெரியக்கூடிய அந்த விஷயத்தை பேதுரு ஊழிய நாட்களிலே இயேசு கிறிஸ்து கேட்கும்போது பேதுரு எப்படி சொன்னான்? அல்லேலூயா! அதுதான் பரலோகத்தினுடைய வெளிப்பாடு. தோத்திரம் வெளிப்பாட்டில். அதனால தான் சொல்றாரு, சீமோன் ஆகி பேதுருவே, நீ பாக்கியவான். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வார்த்தை. எனக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை நீ சொல்றீன்னா அப்ப சொன்ன ஆள் தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா! எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேருங்க ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப சொன்ன ஆள் உனக்கு வெளிப்படுத்தல அப்படின்னா உனக்கு இந்த வார்த்தையே தெரியாது. அப்ப நான் புரிஞ்சு கொள்றேன், என்னை சொன்ன என் பிதாவினிடத்திலிருந்து உனக்கு வெளிப்பாடு வந்திருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பேதுருவை அந்த இடத்துல இயேசு பாராட்டுகிறார். அல்லேலூயா! அப்போ மாமிசமும் இரத்தமும் பரலோகத்தில் சொல்லப்பட்ட ஸ்தோத்திர ஞானஸ்தானம் எடுக்கும்போது பிதாவாகிய தேவன் ஸ்தோத்திரம் அங்கே திருவலம் பற்றி இவர் என்னில் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை பேதுருக்கு கிடைக்குது அப்படின்னா அவன் முற்றிலுமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் மாமிசத்திலும் இரத்தத்திலும் இல்லாமல் அவன் ஆவியானவருடைய ஒத்தாசையிலே வாழ்ந்தபடியினாலே ஆவியானவர் பிதாவாகிய சொன்ன வார்த்தையை வெளிப்படுத்தி வெளிப்பாடாக சொல்லுகிறான். அல்லேலூயா! எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னொரு வசனத்தை கூட வார்த்தை பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். போக போக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. 3வது அதிகாரம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாலும் அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலான வார்த்தைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது என்ன சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே இயேசுவே சொல்றார் பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மிக அற்புதமாக இருக்கிறது. குமாரன் என்பதற்கு அத்தாட்சியை சொல்லி கொண்டிருக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா! பாருங்க, தேவகுமாரன் ஸ்தோத்திரம், அந்த குமாரனை ஸ்தோத்திரம், குமாரனை தேவகுமாரன் என்று சொல்லுகிறதற்கு பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. அல்லேலூயா! இதெல்லாம் பரலோகத்தினுடைய சிஸ்டமேட்டிக். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த சிங்காசனத்தில் உட்காருகிற நமக்கு, அந்த ஆளுகை செய்யக்கூடிய நமக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆளுகை செய்வீர்கள், என்னோடு கூட சிங்காசனத்தில் அமர்வீர்கள் என்று விசுவாசிகளின் அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா! அப்படி இருக்கிற நீங்களும் நானும் இந்த ஆளுகையும் சிங்காசனத்திலும் இருப்பதற்கு நீங்கள் தேவ வெளிப்பாட்டை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா! பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய வசனத்தை வாசித்து கொண்டே போகலாம். பிதாவே சொன்ன வெளிப்பாடு பேதுரு கிடைத்திருக்கிறது. எனவே பேதுரு குறித்து இயேசு சொல்றார். பிதா கிட்ட இருந்து பேதுருக்கு வெடிப்பானாய் கிடைத்ததை ஆச்சரியப்பட்டு இயேசு பேதுருவை குறித்து அங்கே அவர் சோத்திரம் மெச்சிக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா! இப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கிறிஸ்து எதுக்காக வந்தார்,
என்னத்தை செய்தார், நமக்கு இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார், இனி வரக்கூடிய காலங்களில் கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்கிற வெளிப்பாட்டோடு கூட இருக்கிற மக்கள் மட்டும்தான் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. சிங்காசனத்தில் அமரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிட்டார், நீ குமாரனாகிய ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்ல மாத்திரத்தில் அவர் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. ஸ்தோத்திரம். அவர் மறுபடியுமாக அந்த மத்தேயு 16 வருவோம். ஆண்டவருடைய சம்பாஷணை பாருங்க, நிறைய என்ன சுவாரஸ்யமான காரியம் இருக்குது. ஸ்தோத்திரம். 17வது வசனம் சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ ஆதியில் சொல்லப்பட்ட அந்த பிதாவாகிய தேவன் சொன்ன குமாரன் என்ற வார்த்தை பேதுருவுக்கு பிதாவாகிய தேவனே குமாரனாகிய கிறிஸ்து என்று வெளிப்படுத்தி இயேசு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சாச்சு. அல்லேலூயா. இப்போ 18வது வசனத்தில் இயேசு பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று பேதுருவுக்கு மேலும் சோத்திரம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் வசனங்களை சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்க வேண்டும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று ஆண்டவர், நீ சொன்னதெல்லாம் கரெக்டுப்பா, சோத்திரம், நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டு, பிதாவாகிய தேவனே உனக்கு இது வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது. முதல் சபை ஆரம்பம் அங்கே தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? அப்போது எந்த கல்லின் மேலே சபையை கட்டுவார்? இன்னைக்கு நிறைய இந்த வசனத்தை எடுத்து தவறாக பிரசங்கம் பண்ணுறாங்க. பேதுருவாகிய கல்லின் மேல் இயேசு கிறிஸ்து சபையை கட்டுவார். அல்லேலூயா. பேதுரு கல்லாக இருக்கிறார், ராக் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பேதுரு மேலே தான் சபையை ஆண்டவர் கட்ட போகிறார் அப்படின்னு சொல்லி பேதுருவை முன்னிறுத்த வேண்டிய ஆளை முன்னிறுத்தாம போயிட்டாங்க. அல்லேலூயா. எந்த கல்ல மேலே சபை கட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை நல்லா படித்து பாருங்க. படித்து பார்த்துட்டு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சோத்திரம். அங்கே பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. எந்த கல்லு சொல்லுங்க? அல்லேலூயா. எந்த கல்லுங்க? பேதுரு மேலே கட்ட போறாரா? யார் மேலே கட்ட போறார்? ஏதோ ஒரு சத்தம் கேட்குதே, சொல்லுங்க. புரியல. சரி, ரைட்டு, ஓகே, நல்லது தான். பாருங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி நீங்களும் நானும் தவறாக புரிந்து கொள்ளவே கூடாது. அல்லேலூயா. எந்த கல்லின் மேலே கர்த்தர் சபையை கட்டுவார் என்று சொன்னால், சோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்ட மூளைக்கு தலைக்கெல்லாம் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ இயேசு கிறிஸ்து வேதத்தில் பேதுருவை குறித்து கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இயேசு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா, சோத்திரம், பேதுருவு கண்ட வெளிப்பாட்டின் வார்த்தையின் மேல, ஸ்தோத்திரம், தேவனை குறித்த அறிவு, தேவனை குறித்ததான உணர்வு, தேவனை குறித்ததான வெளிப்பாடு, தேவனுடைய குறித்ததான ஸ்தோத்திரம் வாஞ்சை, தேவனை குறித்ததான விருப்பம் ஆண்டவர் கேட்டபோது சொன்னான் இல்லையா? ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லப்பட்ட அந்த வெளிப்பாடு என்கிற அந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. வேத வசனத்தில் தான் சபை கட்டப்படும். ஸ்தோத்திரம். ஆவிய ஆனவர் தான், இயேசு கிறிஸ்து தான் சபையை கட்டுகிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? அப்போ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், நீ சொன்ன வெளிப்பாட்டின் மேல
நீ தெரிந்து கொண்ட பிதாவாகி தேவனை அறிகிற அறிவின் மேல, சோத்திர தேவனுடைய வசனத்தின் மேல நீ எந்த அளவுக்கு அந்த வசனத்தை அறிந்திருக்கிறாயோ அந்த அறிந்திருக்கிற அந்த வசனத்தின் மேல என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஸ்தோத்திரம். மாமிச ரத்தமாக இருக்கிற பேதுரு மேல சபையை கட்டுனா கல்லு விரிஞ்சு போயிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? மனுஷன் மூலமாக சபையை கட்டவே முடியாது. சோத்திர தேவ இயேசு கிறிஸ்து சபையை கட்டுவதற்காகவே மூளைக்கல்லாய் வந்தார். சோத்திரம். அதனால தான் தேவாலயத்தில் ஒரு இடத்துல சொல்றாரு, ஸ்தோத்திரம், இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், ஒரு கல் இராதபடிக்கு எல்லாத்தையும் தரமட்டமாக்குங்கள், ஸ்தோத்திரம், 3 நாளைக்குள்ளே இந்த சபையை நான் எழுப்புவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சபைங்கிறது நம்ம கட்டடத்தை தான் நம்ம மெயினாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவரு சொல்றது சபையாகிய நம்ம எந்த அளவுக்கு அந்த பேதுரு மேல கட்டுறன்னு சொன்ன இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பேதுரு தெரிந்து கொண்டிருக்கிற வெளிப்பாட்டின் மேல, அல்லேலூயா, பேதுரு தெரிந்து கொண்டிருக்கிற பிதாவினுடைய வார்த்தையின் மேல, பேதுரு தெரிந்து கொண்டிருக்கிறதான அந்த வார்த்தையினுடைய ஸ்தோத்திரம் சாராமஸ்தத்தின் மேல, அந்த வெளிப்பாட்டின் மேல, அறிவின் மேல, ஞானத்தின் மேல சபையை கட்டுவேன் என்று இயேசு அங்கே பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எந்த அளவுக்கு தேவ வெளிப்பாட்டை, வசனத்துடைய வெளிப்பாட்டை, வசனத்தினுடைய பிதாவாகி தேவனை, குமாரனாகி கிறிஸ்துவை, ஆவியானவரை அறிகிற அறிவுக்குள்ளாக நம்மை நடத்துகிற அந்த வசனத்தின் மேல சபையை ஆண்டவர் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுதான் அதனுடைய வெளிப்பாடு. இன்னைக்கு நிறைய பேர் பேதுரு மேல கட்டுறாரு, பேதுரு மேல கட்டுறார், பேதுரு மேல கட்டல, பேதுரு கண்ட வெளிப்பாட்டின் மேல, அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தையின் மேல, தேவனுடைய வெளிப்பாட்டின் மேல, தேவனுடைய ஸ்தோத்திரம் அந்த தெரிந்து கொண்ட ஞானத்தின் மேல, அறிவின் மேல தேவன் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? அப்போ எந்த அளவுக்கு நாம தேவனை அறிகிறோமோ உங்கள் குடும்பம் கட்டப்படும். ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு வசனத்தை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோமோ, எந்த அளவுக்கு வசனத்தினுடைய வெளிப்பாடு நமக்குள்ளே கடந்து வருகிறதோ, எந்த அளவுக்கு இயேசுவை குறித்ததான ஆர்வமும் வாஞ்சியும் விருப்பமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதோ, அதை அந்த தெரிந்து கொள்ளுதலின் மேல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்படுகிறதான வெளிப்பாடு தான் ஒரு மனுஷனை கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வெளிப்பாடு, சோதர தெரிந்து கொள்ளக்கூடிய வெளிப்பாடு, பிதாவாகிய தேவனுடைய வசனத்தினுடைய வெளிப்பாடு ஒரு மனுஷனை கட்டி எழுப்புகிறது, தொழிலை ஆசீர்வதிக்கிறது, சோதர வியாதியை போக்குகிறது, சமாதானம் இல்லாத இடத்தில் இருக்கிற அந்த சமாதான குறைவுகளை நீக்கக்கூடியது எதுனா உங்களுக்கும் எனக்கும் தெரிந்திருக்கிற பரலோகத்தின் வெளிப்பாடு அதை செய்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? வெளிப்பாடு இல்லாமல் ராஜ்யத்தை ஆள முடியாது, சிங்காசனத்தில் அமர முடியாது, பூமியில் எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அப்போ வெளிப்பாடு என்பது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வெளிப்பாடு தான் நம்மை நடத்துகிறது. அல்லேலூயா. அதைத்தான் இங்கே அவன் சொல்கிறான், எந்த கல்லின் மேல் என்று சொல்லுகிறது. மத்தேயுவில் பேதுரு இயேசுவை இயேசு கிறிஸ்து என்றும் தேவனுடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்து என்றும் அறிக்கையிட்ட அந்த அறிக்கையின் மேல் கர்த்தர் சபையை கட்டுகிறார். அல்லேலூயா. இயேசு குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான் பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்துவாகிய அவர் மேலே தான் சபையை கட்டுறாரு. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து மேலே சபையை கட்டுறாருன்னு அர்த்தம், நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது என்று சொன்ன அந்த வார்த்தையின் மேலே சபையை கட்டுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ சபைனா என்னது? இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாட்டுக்குள்ள யாரெல்லாம் வருகிறார்களோ, இந்த வார்த்தையாகிய ஞானத்திற்குள் யாரெல்லாம் வருகிறார்களோ, இந்த வார்த்தையாகிய பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த வெளிப்பாட்டுக்குள் வருகிறவர்களை ஆண்டவர் எல்லா விதத்திலையும் கட்டி எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உள்ள யார் வந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், என்னால் ஆனதுன்னு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்களும் நானும் வசனத்தின் தெளிவு, வசனத்தின் அறிவு, வசனத்தின் வெளிப்பாடு, வசனத்தினுடைய ஸ்தோத்திரம் அந்த வெளிச்சம் பிரதிபலிப்பு எவ்வளவு இருக்குதோ அதுதான் நம்மை எல்லா விதத்திலையும் காட்டி எழுப்புகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? சபைன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் வச்சுக்கிடுங்க. சபையை கட்டுவன அர்த்தம் நம்மளை ஆண்டவர் கட்டுறாரு. அல்லேலூயா. விசுவாசத்தில் கட்டுறாரு, வைராக்கியத்தில் கட்டுறாரு, ஸ்தோத்திரம் தைரியத்தில் கட்டுறாரு, சுகத்தில் கட்டுறாரு, ஆசீர்வாதத்தில் கட்டுறாரு. ஸ்தோத்திரம் நமக்கு தேவையான அத்தனையும் ஆண்டவர் வெளிப்பாட்டின் மூலமாக காட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு சும்மா வந்து உட்காந்துட்டு ஸ்தோத்திரம், இன்னைக்கு பாருங்க, கல்லின் மேல் சபையை கட்டுவ என்ன பிரசங்கம். பேதுரு மேல சபையை கட்டுறன்னு பிரசங்கம் பண்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. வெளிப்பாட்டு அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தையை அந்த இடத்துல மையமா வச்சு இயேசு சொல்றார். அல்லேலூயா. அந்த வெளிப்பாட்டை வச்சு சொல்றார். அவன் புரிந்து கொண்ட தேவனை நினைத்து சொல்லுகிறார். நாம் இன்னைக்கு சும்மா அடிச்சுட்டு போக வேண்டியதான். வார்த்தையின் வெளிப்பாடு இருக்கிற அளவு நம்முடைய உயர்வும் நம்முடைய காரியங்களும் காட்டி எழுப்பு கொண்டு இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 1 பேதுரு ஸ்தோத்திரம் எப்படி கட்டி எழுப்புதான் பாருங்க. ஸ்தோத்திரம் நீங்கள் வாசித்து பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் சூப்பராக இருக்கும் வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம் சூப்பராக இருக்குது வசனம். 1 பேதுரு நீங்கள் திருப்பிக்கிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் திருப்பிக்கிட்டீங்கன்னா அதில் எல்லாரும் திருப்பிக்கொள்ளலாம். 1 பேதுரு 2வது அதிகாரத்துக்கு நேரம் வருவோம். 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமே. 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வளைவரத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க எப்படி ஆண்டவர் ஸ்தோத்திர கட்டி எழுப்புறாரு. ஸ்தோத்திர ஆண்டவருக்குள்ள வெளிப்பாட்டுக்குள்ள வருகிறவர்கள், தேவனை அறிகிறவர்கள், கிறிஸ்துவை அறிகிறவர்கள், பரிசுத்த ஆவியை அறிகிறவர்கள், ஸ்தோத்திர இந்த அறிந்து உள்ள வர ஜனங்களை எப்படி ஆண்டவர் பார்க்கிறாருன்னா, எப்படி கட்டி எழுப்புறாருன்னா, நீங்கள் உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வளைவரத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். அல்லேலூயா. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. இங்க சொல்லிட்டார், ஆளுகை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் சிங்காசனத்தில் அமர்கிறது உண்மை, ஆளுகை செய்கிறது உண்மை. இந்த ரெண்டையும் நம்ம செய்யணும் அப்படின்னா தேவனை குறித்ததான வெளிப்பாட்டின் ஆவியை பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், தேவ வசனத்தை குறித்ததான வெளிப்பாட்டை பெற்றிருக்க வேண்டும். இதை பேதுரு பெற்றிருந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? அதனால தான் இயேசுவே சொல்கிறாரு, நீ பாக்கியவான். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் நீ பாக்கியவான். சோத்திரம். நம்ம எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை கட்டி எழுப்புகிறது மனுஷன் அல்ல, மனுஷனுடைய கிரிகைகள் அல்ல, மனுஷனுடைய காரியங்கள் அல்ல. ஒரு மனுஷனை கட்டி எழுப்புவது தேவ வசனமே. அல்லேலூயா. அந்த வசனத்தின் வெளிப்பாடே அவனை முற்றிலும் மாற்றப்பட்ட மனுஷனாக, ஆசாரியத்துவத்தை ஆளுகை செய்கிறவனாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இதை சொல்லி முடிச்சிட்டார். ஸ்தோத்திரம். 19வது வசனம் வாசித்து நான் முடிக்க போகிறேன். அதே 16வது அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா கடைசியாக அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். மத்தேயு 16வது அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நான் தியானிக்கும் போது 19வது வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறோம். கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. பரலோகத்தினுடைய வெளிப்பாடு இருக்கிற மனுஷனை, பரலோக அறிவு இருக்கிற மனுஷனை, பரலோக தேவனை குறித்து, குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து வெளிப்பாட்டில் நடக்கிற எந்த மனுஷனையும் பாதாளத்தின் வல்லமைகள்
மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிசாசோ சத்துருவோ சோத்திரம் இன்னும் இருக்கிற என்னென்ன வியாதியோ பலவீனமோ எதுவும் பாதாளத்தினுடைய வல்லமைகள் ஒரு மனுஷனை மேற்கொள்ளவே முடியாது. அது யாரைன்னா வெளிப்பாட்டு பெற்ற மனுஷனை. அல்லேலூயா. வெளிப்பாடு இருக்கிற மனுஷனை ஒரு சக்தியையும் தீண்ட முடியாது. அதுதான் இங்கே வேதம் சொல்கிற பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நேராக பாதாளத்தின் வாசல் நம்ம பாதாள வாசல் கிடையாது. உலகத்தில் இருக்கும் பொழுது பாதாளத்திற்கு நேராக நடத்தக்கூடிய உலக காரியங்கள் எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாதாளத்தின் வாசல்னா உடனே நம்ம பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, கதவு திறந்திருக்குதான்னு பார்க்கக்கூடாது. பாதாளத்தின் வாசலுக்கு நேராக நடத்தக்கூடிய அதிகாரத்தை பெற்ற பிசாசனுடைய கிரிகள் பூமியில உலகத்துல ஏராளமாக இருக்கிறது. அவைகள் ஒன்றும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்லுகிறோம்? யாரை மேற்கொள்ள முடியாது? ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாட்டை பெற்ற மனுஷனை. அல்லேலூயா. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கீழே நீங்கள் வாசித்தீங்கன்னா 19வது வசனத்தை வாசித்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இந்த வசனத்தை ஸ்தோத்திரம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு சாவி எங்கிட்டு இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. சாவி குறித்து கொஞ்ச நாளுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஓடிச்சு. எத்தனை நேரம் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஆனால் இயேசு சொல்கிறாரு பேதுருவை பார்த்து, சபைகள் உருவாக்கப்படுகிறதற்கும் சபைகள் கட்டப்படுகிறதற்கும் உனக்கு நான் சாவி தரேன். அல்லேலூயா. என்ன சாவி சொல்லுங்க? அல்லேலூயா. இதுக்கு சாவின்னா சோத்திரம் நீங்கள் பூட்டை திறக்கிற மாதிரி அந்த சாவி கிடையாது. பரலோக ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த வெளிப்பாடு எதுக்கு நேராக நடத்துறதுன்னா பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய திறவுகோலாக அது பயன்படுகிறது. அல்லேலூயா. திறவுகோல்னா என்னது? எங்கே வச்சிருக்காரு இன்னைக்கு திறவுகோல்? பேதுருக்கிட்ட இருக்கா? அவர் தான் வந்து பரலோகத்தை திறக்கணும். அதனால் நம்மெல்லாம் போய் கொஞ்ச நாளை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். பேதுரு வந்து தான் சாவி அரணாகவத்திலிருந்து எடுத்து திறந்து விடணும்னு நினைக்கிறோமா? என்னங்க சொல்கிறீங்க? பரலோகத்துக்கு செல்லுகிறதற்கு அன்றைக்கு பேதுரு மூல காரணமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் சபைகளை கட்டி எழுப்புகிறதற்கு ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கு தேவன் ஸ்தோத்திரம் அவனுக்கு அந்த திறவுகோல் என்றால் வார்த்தையின் அதிகாரத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அதாங்க திறவுகோல். என்ன திறவுகோல்? வார்த்தை தான் திறவுகோல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் பணம் வேணும்னா அதுக்கு ஒரு சாவி ஆண்டவர் வச்சிருக்கிறார். பரலோகத்தில் பணம் ஏராளமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? பணம் ஏராளமாக தாராளமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த பணத்தை அறைய திறக்கணும்னா ஒரு சாவியை போடணும். ஸ்தோத்திரம். அதுக்காக பேதுருக்கிட்ட ஓடக்கூடாது. எத்தனை பேருக்கு ஆமீன்னு சொல்கிறீங்க? என்ன சாவி போடணும்? 10ஆம் நம்பர் சாவி போடணுமா? என்ன சாவி போடணும்? இன்னைக்கு போதனை வந்து தவறாக போதிக்கிறதுனால தான் ஆசீர்வாதம் இல்லாமல் ஜனங்க அங்கேயும் சுற்றி திரிறாங்க. சாவின்னா ஏதோ நம்ம ஃபேக்ட்ரி திறக்கவும் ஷட்டரை திறக்கவும் அந்த சாவின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? சாவி என்பது என்ன? பரலோகத்தில் பல அறைகள் கொண்ட பரலோகம் இருக்கிறது. சோத்திரம். பணத்துக்குன்னு ஒரு அறை இருக்குது, சமாதானத்துக்குன்னு ஒரு அறை இருக்குது, சந்தோஷத்துக்குன்னு ஒரு அறை இருக்குது. சோத்திரம். சுகம் என்ற ஒரு அறை இருக்கிறது, விடுதலை என்ற ஒரு அறை இருக்கிறது. இவங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் திறக்கிறதுக்கு பரலோக ராஜ்யத்தை திறப்பதற்குண்டான திறவுகோள்களை கர்த்தர் பேதுருவிட்ட கொடுத்தார். அப்படின்னா நீ ஸ்தோத்திரம் இந்த திறவுகோலை வைத்து அநேக ஸ்தோத்திரம் மக்களை ராஜ்யத்திற்கு நேராக திருப்பலாம். அந்த ராஜ்யத்திற்கு நேராக திருப்புகிறதற்கு ஜனங்களுக்கு தேவையான சுகம், ஆரோக்கியம், விடுதலை, சந்தோஷம், சமாதானம், விடுதலை எல்லாத்தையும் நீ பரலோகத்திலிருந்து கிளைம் பண்ணி மக்களுக்கு கொடுத்து அவர்களை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வரலாம். அதுதான் சாவி. அல்லேலூயா. என்ன சாவி? வசனம். அல்லேலூயா.
எங்கே வச்சிருக்கிறாரு சாவியை? அரணாக்கவத்தில் வச்சிருக்கிறாரா? சிலர்லாம் அரணாக்கவத்திலே, அந்த காலத்து ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா அரணாக்கவத்திலேயே சாவி கட்டி தொங்கிட்டுருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த சாவியை சொல்லல, கர்த்தர் எந்த சாவியை சொல்கிறாரு? வசனம் என்கிற சாவியை சொல்கிறாரு. பேதுருகிட்ட முழுமையாக வசனத்தை கொடுத்துட்டேன், நீ எந்த வசனத்தை எங்கே வேணாலும் எடுத்து நீ பயன்படுத்தி பரலோக ராஜ்யத்தை திறந்து ஸ்தோத்திரம், அங்கே இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்து ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வா. அல்லேலூயா. அதான் சபையை கட்டுறது. கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நாம சாவினா அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்குது. சோத்திரம். சாவி இப்போ எங்கே வச்சிருக்கிறாரு அதை சொல்லணும்ல. இப்போ நம்ம சாவி எங்கே இருக்குது? டிராவுக்குள்ளே இருக்கா, பீரோவில் இருக்கா, அல்லது அலமாலியில் இருக்கா, இல்லை என் கரத்துலேயே கட்டி தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறேன்? நான் தொங்க விட்டுக்கிட்டு தான் தெரியுவேன். சோத்திரம். அல்லேலூயா. திறக்கிற வரைக்கும் விடமாட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ சாவி எங்கே இருக்குது? நாக்கில் வச்சுட்டாரு. அல்லேலூயா. சாவி இப்போ எங்கே இருக்குது? நாவில் இருக்கிறது. அதனால தான் இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்யுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ எல்லாருக்குமே சாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, பேதுருக்கு மட்டுமல்ல. அல்லேலூயா. எல்லாருக்கும் அவரை ஏற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாட்டினுடைய அறைக்குள் வந்த எல்லாத்துக்கும் ஆண்டவர் சாவியை திறவுகோலை தந்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த சாவியை போட்டு பரலோகத்தில் இருக்கிறத எடுத்து அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேனா இல்லையா? இப்போ சுகத்துக்கு ஒரு சோத்திரம், ஒரு சுகத்துக்கு ஒரு அறையை வச்சிருக்கிறார். எப்படி திறக்கிறது சொல்லுங்க? அல்லேலூயா. சுகத்தினுடைய கதவை திறக்கணும்னா என்னங்க செய்யணும்? உங்களுக்கு போய் நான் சொல்கிறேன் பாருங்க. அல்லேலூயா. சுகம் வேணும் எனக்கு. சுகத்துக்கு போய் சமாதானத்தை திறக்கிற சாவி போட்ட திறக்குமா? நம்பர் மாறி போயிடும். எத்தனை பேருங்க ஆமீன்னு சொல்கிறீங்க? அப்போ சுகத்துக்கு என்ன சாவி போடணும்? வேதம் சொல்லுகிறது வசனத்தை உடனே சாவி எடுக்கணும். வசனம் தான் சாவி. வாயில் பேசணும். என்ன பேசணும்? உம்முடைய தழும்புகளினாலே நாங்கள் சுகமானோம் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சுகத்தின் கதவு பலார்னு திறந்துடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதாங்க சாவி. இரும்பில் ஒன்று அடித்து தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு திரியிறதில்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சாவியை கொடுத்துருக்கிறார். இந்த வெளிப்பாட்டுக்குள்ளே வரவங்க ஒவ்வொருத்தருக்கும் சாவி வாயில் வச்சிருக்கிறாரு. அதை எடுத்து போட்டு திறக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. திறந்தார்கள் என்றால் அவர்கள் சகல விதத்திலும் கட்டப்படுவார்கள். அல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே நீ எதை கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். எதை திறக்கிறையோ அது திறந்துடும், எதை பூட்டுறையோ அது பூட்டிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எதை கட்டணும்? வியாதியை கட்டணும், பிசாசை கட்டணும், சத்துருவை கட்டணும், மந்திரத்தை கட்டணும், தந்திரத்தை கட்டணும். இதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன்னு சொல்லி கட்டிட்டு சுகத்தை கட்டவிழ்த்து விடுங்கள், ஆரோக்கியத்தை கட்டவிழ்த்து விடுங்கள், ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விடுங்கள், குடும்ப வளர்ச்சியை கட்டவிழ்த்து விடுங்கள், சமாதானத்தை கட்டவிழ்த்து விடுங்கள். இது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாவி இருக்குது. தரித்திரமாக இருக்கிறீங்களா? காசு இல்லையா? ஒரு சாவி எடுங்க. எங்கே இருக்குது சாவி? வேதத்திலிருந்து நாக்கில் எடுத்து போடணும். சோத்திரம் போட்டு திறக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும். அல்லேலூயா. சோத்திரம். தரித்திரத்தை நீக்கிறதுக்குன்னு இப்போ ஐஸ்வர்யம் கொட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தினுடைய கதவை திறக்கணும்னா சும்மா எல்லா சாவியும் போட்டாலும் திறக்காது. அல்லேலூயா. வசனத்தை எடுக்கணும். எங்கே இருக்குது சாவி? கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்று எழுதியிருக்கிறதே. என்னுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். சாவி போடு, டப்புன்னு திறந்து அப்படியே மண்ணா கொட்டுனது போல கொட்டும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் வெளிப்பாடுங்க, சும்மா பேச முடியாது. நம்ம சும்மா இப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் ஆசீர்வதியும் ஆண்டவர், எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வதிங்கிறத மட்டும்தான் நம்ம பேசுவோம். ஆசீர்வதினா கர்த்தர் கேட்குறாரு, நீ என்ன ஆசீர்வாதத்தை நீ எதிர்பார்க்குற, என்னத்தை நான் உனக்கு கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தேவன் தெளிவாய் கேட்டு கொடுக்குறவர். அல்லேலூயா. வியாதிக்கு போய் ஆசீர்வாதின்னு சொல்லி ஜெபம் பண்ணால் வியாதி ஆசீர்வாதமாக தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஜெபத்தையே மாற்றணும். நம்ம
அதைத்தான் இங்கே பேதுருக்கு சொல்கிறாரு, இன்னையிலிருந்து பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். இந்த வெளிப்பாடு வளரட்டும். அல்லேலூயா. இந்த அறிவு வளரட்டும். சோத்திரம். இந்த அறிவின் மூலமாக, இந்த வெளிப்பாட்டின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக நான் சபையை கட்டப்போகிறேன். அந்த சபை கட்டுகிறதற்கு உன்னை ஒரு கருவியாய் பயன்படுத்த போகிறேன். உனக்கு சகல அதிகாரத்தையும் கொடுக்குறேன். எல்லா வசனத்தையும் எடுத்து நீ அப்ளை பண்ணி இந்த வெளிப்பாட்டுக்குள்ள அநேக ஜனங்களை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சபையை கட்டுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? சத்தியத்தை பேசினா மட்டும்தாங்க எல்லாம் திறக்கும். வேறு எண்ணத்தையும் திறக்க முடியாது. சோத்திரம். விடுதலை வர இடத்துல போய் சமாதானத்தை பேசுனீங்கன்னா அப்ளை ஆகாது. ஏன்னா இது ஒரு விதை பிரமாணம், அப்படி தான் வேலை செய்யும். அல்லேலூயா. உடனே குடும்பத்தில் கஷ்டமா, உடனே பைபிளை தரங்க, சாவி எடுங்க, பைபிளில் தான் இருக்குது சாவி. எடுத்து உடனே நாக்கில் போட்டு சொரக்கணும். அல்லேலூயா. பரலோகத்தை திறக்கணும். பரலோகத்தை திறக்கக்கூடிய சோத்திரம் வல்லமையும் அதிகாரமும் நாவுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதை விட்டுவிட்டு சோத்திரம் எதையோ பண்ணிட்டு கடைசீட்டில் சொல்கிறதெல்லாம் நம்புறதும் இல்லை. உடனே சொல்லுவாங்க, உள்ளதை ஒரு நூதன உபதேசி, கள்ள உபதேசி வந்துட்டான் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வியாதியிலே இருன்னு சொல்லு பிரசங்கம் பண்ணுறது பிரசங்கமா? வியாதி தான் உனக்கு தேவ சித்தம் என்று சொல்லுகிறது பிரசங்கமா? சமாதானம் தான் உனக்கு தேவ சித்தம் என்று சொல்லுகிறது பிரசங்கமா? அதுக்கு இயேசு வர வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்கவும், சந்தோஷத்தை கொடுக்கவும், வேதனையை போக்கவுமே குமாரனாகிய பேதுரு சொன்ன மாதிரி பிதாவாகிய குமாரனாகிய கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? இந்த வெளிப்பாடு இருந்தால் உங்களை ஒன்றுமே யாருமே எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே அதனால தான் சொல்கிறாரு, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். அந்த திறவுகோல் என்னது? வசனம் திறவுகோல். அல்லேலூயா. அந்த திறவுகோல் இப்போ எங்கே இருக்குது? நம்முடைய நாவல் ஆண்டவர் வச்சிருக்கிறார். வேதத்தில் இருக்குது வசனங்கள், அதுதான் திறவுகோல். அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை ஆளக்கூடிய மக்களாய், வெளிப்பாடு பெற்ற மக்களாய் கர்த்தர் அதிகமாய் நடத்துவார். அல்லேலூயா. வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சுன்னா, பரலோகத்தினுடைய வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சுன்னா, அந்த குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? அது எந்த இதுக்கு வேலையே கிடையாது. ஸ்தோத்திரம். ஆகவே இதோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு காரியம்தான், பரலோக ராஜ்யத்தை ஆள்வதற்கும் சிங்காசனத்திலே அமர்வதற்கும் பரலோகத்தின் வெளிப்பாட்டை பெற்ற மக்களாக நீங்கள் நான் இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? ஆகவே விசுவாசியின் அதிகாரம் என்ன? வெளிப்பாட்டை பெற்ற மக்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகவே இதோடு கூட நான் முடிக்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பரலோகத்தின் வெளிப்பாடு எங்களுக்குள்ளே காணப்படட்டும். ஆண்டவரே, வெளிப்பாட்டின் ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தாரு. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறதான அத்தனை காரியங்களையும் எடுத்து அனுபவிக்க கண்டுகொள்ள கர்த்தர் எங்களுக்கு வெளிப்பாட்டின் ஆவியினாலே ஆண்டவரே அந்த திறவுகோலாகிய வசனத்தை எடுத்து நாங்கள் நாவுகளிலே பேசத்தக்கதாய், அறிக்கை செய்யத்தக்கதாய், ஆண்டவரே ராஜ்யத்தின் வெளிப்பாடு, பிதாவாகிய தேவனை குறித்த வெளிப்பாடு, குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு, பரிசுத்த ஆவியானவரை குறித்த வெளிப்பாடு எங்களுக்கு வெளிப்பாட்டின் ஆவி உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரே பரலோக பிரஜைகளாய் இருக்கிற எங்களுக்கு பரலோகத்தின் வெளிப்பாடு கிடைக்கட்டும் சாமி. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இன்னைக்கு நான் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டேன். அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவனுடைய வசனத்தின் வெளிப்பாட்டுக்குள்ளே கடந்து சென்று அநேகரை வெளிப்பாட்டின் மண்டலத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு அதிகாரமாகிய ஆண்டவரே வல்லமையை, சாவியை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் வசனத்தை உச்சரித்து அநேகரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு கர்த்தர் எங்களை அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. Thank you Jesus. ஆமென்.